Hello guys, hope everyone doing good. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு எல்லாம் தெரியும் லைக் ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரின்னு. இன் கேஸ் தெரியலனா அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. So there are lot of like workers அதுல நிறைய சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டைரக்டா பேஷண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிட்டும் பேக் எண்ட்லயும் நிறைய பேர் வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வர்க் பண்ணணும் அப்படின்னா ஆனா டைரக்டா நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்த்து வர்க் பண்ண வேணாம், நான் பேக் எண்ட்ல வர்க் பண்ணணும் அப்படின்னா so there is a profession called medical coder. So நீங்க என்னன்னா நீங்க பேக் எண்ட்ல வர்க் பண்ணுவீங்க. அந்த டேட்டா வர ஃப்ரண்ட் எண்ட்ல அதாவது நிறைய டேட்டா இருக்கும்ல ஆக்சுவலா லைக் அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, என்ன மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, பில்லிங் சிஸ்டம் ஆகட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி பின்னாடி பேக் எண்ட்ல வந்து அதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கோடா ஒரு மெடிக்கல் கோடுன்னுவாங்க. அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு பின்னாடி வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள தான் மெடிக்கல் கோடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில கால் பண்ணுவாங்க மெடிக்கல் கோடர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தா நம்ம ஒரு மெடிக்கல் கோடர் ஆக முடியும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்க ஒரு மெடிக்கல் கோடர் ஆகணும்னா யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் 5 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கண்டிப்பா நம்ம ஒரு டிகிரி வாங்கி இருக்கணும், எனி பேச்சுலர் டிகிரி ஃபார் தட் மேட்டர். அந்த டிகிரி வாங்கிட்டு பேக்ரவுண்ட் செக்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். இந்த ரோல் இல்ல எந்த ஜாப் பிரைவேட் செக்டர்ல போனாலும் பேக்ரவுண்ட் செக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதை பாஸ் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலா இந்த ரோலுக்கு வந்து பேக்ரவுண்ட் செக் வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஏன்னா உங்க பேர்ல வந்து எந்த ஒரு ட்ரக் ரிலேட்டடோ இல்ல எனி கிரிமினல் கேசஸ் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஒரு பர்சனோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ செக்யூரிட்டியா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ்லயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது யாரு தான் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அவங்கனால தான் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். எல்லாரும்லாம் அவங்க ஹெல்த் கண்டிஷனை வந்து ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவலோட ஹெல்த் கண்டிஷனை யாரும் பார்க்க முடியாது. நீங்க அந்த டேட்டாவெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு போலீஸ் கேஸோ ஏதாச்சும் ஒரு ஃபார் தட் மேட்டர் லைக் ஏதாச்சும் கிரிமினல் கேஸ்லயோ இந்த மாதிரி விஷயம் இருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் சூட் ஆகாது. ஸோ பேசிக்கா ஒரு டிகிரி இருக்கணும், உங்க பேக்ரவுண்ட் செக்கை நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மெடிக்கல் கோட் ட்ரைனிங். இந்த மாதிரி சில ட்ரைனிங்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கோடிங் சிஸ்டமோட இன் அண்ட் அவுட்டை நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் அதாவது ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பில்லிங் சிஸ்டம், அந்த பில்லிங் ப்ராசஸ் ஃப்ளோ எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி பேசல, ஒரு நல்ல பெரிய நெட்வொர்க்ஸ் லைக் மணிபால் அதுக்கப்புறம் அப்போலோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்ல போய் அந்த ஐடி இருக்கும், ஒரு பேஷண்டோட ஐடி கொடுத்த உடனே அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். அது அவ்வளோ சிம்பிளா இருக்காது. பேக்ரவுண்ட்ல வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் உட்காந்து வேலை பார்க்கறதுனால தான் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால வந்து அந்த ப்ராசஸை வந்து நீங்க வந்து லைக் புரிஞ்சுக்கணும், பேசிக்கா எப்படி எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. சில கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸோ நீங்க ஒரு மெடிக்கல் கோடர் ஆகணும்னா யூ மே கன்சிடர் திஸ் கோர்சஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா கோடிங் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ICD-CM கோடிங் அப்படின்றது, அதுக்கப்புறம் ICD-PCS கோடிங், அதுக்கப்புறம் ஆம்லெட்டரி கோடிங், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் லா அண்ட் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பேத்தோபிசியாலஜி ஃபார்மலஜிக்கல். ஸோ இதெல்லாம் சில கோர்ஸ். இதெல்லாம் டெக்னிக்கலா என்னன்னு எனக்கு தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் தி கோர்சஸ் which will help you to become a medical coder. ஸோ இந்த கோர்சஸை வந்து கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணி படிச்சாதான் நீங்க ஒரு மெடிக்கல் கோடரா வந்து போக முடியும். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். தேர்டா பாத்தீங்கன்னா கெட் மெடிக்கல் கோடிங் சர்டிஃபிகேஷன். நம்ம என்னதான் ஒரு ட்ரைனிங் முடிச்சா நமக்கு வந்து அந்த நாலேஜ் ட்ரைனிங் நாலேஜ் வந்து வந்துடும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். இருந்தாலும் ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு எம்ப்ளாயி வந்து நம்மளை கன்சிடர் பண்ணணும்னா நம்ம we should be different from other people. அதாவது ஒரு க்ரௌட்ல இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னா கண்டிப்பா ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். இந்த சில காமனான மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் என்ன அப்படின்னா CPC அப்படின்றது ஒன்று, சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோடர், அதுக்கப்புறம் CCA சர்டிஃபைட் கோடிங் அசோசியேட், அதுக்கப்புறம் CCS சர்டிஃபைட் கோடிங் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து RHIT ரிஜிஸ்டர்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டெக்னீஷியன். ஸோ இதெல்லாம் சில காமனான மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன். இதுல நமக்கு எது ரிலவெண்டா இருக்கோ அப்படின்னு பார்த்து அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு எம்ப்ளாயி வந்து நம்மள கன்சிடர் பண்றதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சான்சஸ் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ யூ ஹேவ் டு பிரஷ் அப் யுவர் இன் டிமாண்ட் மெடிக்கல் கோடிங் ஓப்பனிங்ஸ். அதாவது மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் லிமிட்டட் டு ஒன் ஏரியா. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு விஷயம் கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு. அதாவது ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றதுல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எழுதுறதுல இருந்து அவங்களுக்கு கொடுக்குற மெடிசன்ஸ்ல இருந்து பில்லிங் சிஸ்டம்ல இருந்து நிறைய விஷயம் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை வந்து டீல் பண்றதுக்கு டிஃபரெண்ட் மெடிக்கல் கோடிங் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து எம்ப்ளாயர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, அந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதாகட்டும், அந்த ரெஸ்யூமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்றதாகட்டும் நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸ்பெசிபிக் டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி அந்த எந்த ஏரியா வேணாலும் இருக்கலாம், அந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைல ரெடி பண்ணிக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அ ஜாப். எல்லாம் நம்ம லைக் ட்ரைனிங் முடிச்சதாகட்டும், சர்டிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சதாகட்டும், நம்ம என்ன எம்ப்ளாயர்
எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we are going to land for a job as a medical coder. அது என்ன ஃபீல்டாகவும் இருக்கலாம், இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி லைக் எந்த ஏரியா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா there is a growth for an healthcare technician like medical coding technician 7% every year from 2021 to 2030 வரைக்கும் 7% growth இருக்கு அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ கண்டிப்பா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கு. ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ரெஸ்யூம் அண்ட் ஸ்டார்ட் யுவர் கரியர் அஸ் அ மெடிக்கல் கோடர். உங்கள யாருக்காச்சும் இந்த மெடிக்கல் கோடிங்கை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாராச்சும் இந்த இது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான். லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோஸ். பை ஃப்ரம் நாடோடிஸ்.